நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல நம்ம பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு எனக்கு தேவை, எனக்கு இது அந்த மாதிரி எஃப்டிலையும் கொஞ்சம் வச்சுக்கணும், கோல்டு அசெட்ல கொஞ்சம் பார்த்துக்கணும், அதே மாதிரி ஷேர் அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து மேடம் இந்த ஒரு சின்ன கரெக்ஷனுக்கே மார்க்கெட் இவ்வளோ இறங்குதே, இன்னும் வேர்ல்டு வார்லாம் வந்தா என்ன ஆகும், அப்படியே மார்க்கெட் இல்லாம போயிடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1992லயே ஒரு நல்ல ஃபால் இருந்தது, அதுக்கப்புறம் 2008ல ஒரு நல்ல ஃபால் இருந்தது, திரும்ப கோவிட் டைம்லயும் நல்ல ஃபால் இருந்தது. இதெல்லாம் கரெக்ஷன். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது ஒரு ரேலி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் மார்க்கெட். சோ இதுல தான் இப்ப ஏதாவது ஒன்று முன்னாடி போகணும்னா பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் போட்டாதான் அது இன்னும் நல்லா ஃபோர்ஸா போகும். இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கிறது தான் நல்லது. நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே மார்க்கெட் இப்படியே போயிட்டு இருக்கணும், நேரா மட்டும்தான் போகணும் அப்படின்னா அது ஆக்சுவலி நல்லதும் இல்ல. சோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும்.